நம்ம இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட ஒரு மஸ்ட் வின் கேம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதில் தோல்வியை தழுவிட்டு ரிட்டன் டிக்கெட் இந்தியாவுக்கு எத்தனை மணிக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் இந்தியா பேட்டிங் ஆடினாங்க. ஒரு 170 அப்படிங்கிற ஒரு டீசெண்டான டோட்டலை வந்து போர்டில் போட்டாங்க. ஆனால் விக்கெட்ஸ் அதிகமாக இன்றைக்கி வந்து லூஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஒரு 10-15 ரன் கூட போர்டில் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சப்பே வந்து தோணுச்சு. அது டெஃபினட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் கிளியராக இம்பேக்ட்டும் ஆயிடுச்சு. ஒரு 3 விக்கெட் ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணியிருக்கிறப்போ ஒரு ஸ்லைட்டாக ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ரெக்வயர்ட் ரன் ரேட் 10க்கு மேலே போச்சு. ஆனால் எல்லிஸ் பெரி என்னங்கிறாங்கன்னா, ஒரு கோட் ஆஃப் விமன்ஸ் கிரிக்கெட் நான் தான் இருக்கேன், இல்லை ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி கேமையும் அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க. எல்லிஸ் பெரி இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் ஆஷ்லி கார்ட்னருக்கு எங்கேருந்தோ வெறி வந்துருச்சு. கண்ணா பின்னான்னு 6 எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பித்து அவங்களும் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவரில் ஒரு 54 ரன் அடித்தாங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ அங்கேயே கேம் வந்து சீல்டு தான். நம்ம முன்னாடியே பேசுனது தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரியான ஃபீல்டிங்கு, கேச்சஸ் ட்ராப்ஸு, கைக்கு வர்றதெல்லாம் மிஸ்ஃபீல்ட் பண்ணி 4 விடுறது, இது எல்லாத்த விட நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. ஸோ ஸ்பின்னர்ஸை வச்சு மட்டுமே எல்லா டீமையுமே எல்லா கண்டிஷன்ஸையும் நிறுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி வீக்னஸஸ் எல்லாம் இருந்தனால டெஃபினெட்லி இந்தியாவோட சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டூரில் ஒரு பெட்டர் டீம் டு கோ டு த செமிஃபைனல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வெல் டன், நீங்கள் செமிஃபைனல்ஸ் வந்து போகிறீங்க. ஆஸ்திரேலியா ஆப்வியஸாக அவங்க வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு ஆல் கன்ஸ் பிளேசிங் ரெடியாக இருக்கிறாங்க, அன்டிஃபீட்டடாக போகிறாங்க. அந்த குரூப்லேருந்து இங்கிலாந்து அன்டிஃபீட்டடாக வராங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட சோலி முடிஞ்சது. T20யில் இந்தியன் விமன் நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.